டியாசிராய் கனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ ரோஹனை பேய் துரத்துது. இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான பேஸ் பிளாட்ல ஆரம்பிக்கிற ஒரு கதை தான் இந்த டியஸ் இரே அப்படிங்கிற படத்தோட கதை. டியஸ் இரே இது வந்து ஒரு லாட்டின் வேர்ட் அப்படின்னா பிராத் ஆஃப் தி டே அப்படின்னு படத்திலேயே வந்து போடுவாங்க, கோபத்தின் நாள். இதே டைட்டில்ல எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல ஒரு அனிமேஷன் சீரிஸ் பார்த்த மாதிரி ஞாபகம். ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான டைட்டில். இந்த டைட்டில் தான் இந்த படத்தோட கதையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோ பேஸ்டா அழகா சில விஷயத்த ரொம்ப ரியலிஸ்டிக்கா பொயட்டிக்கா இந்த படத்தோட டைரக்டர் ராகுல் சதாசிவன் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஆடியன்ஸ் கிட்டயும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படத்தோட மியூசிக் டைரக்டர் கிறிஸ்டோ சேவியர் எந்த இடத்துல மியூசிக் போடணும், எந்த இடத்துல மியூசிக் போடக்கூடாது, அண்ட் எந்த இடத்த சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு விடணும் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா ப்ராப்பரா டைரக்டரோட உட்காந்து பிளான் பண்ணி இந்த படத்துல நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே. குறிப்பா சவுண்ட் டிசைனுக்காகவே இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம் நான் சொல்லுவேன். இப்ப வர ஹாரர் படங்கள்ல மிஸ் பண்ற ஒரு விஷயமே சைலன்ஸ்.